என்னுடைய இருதயத்தில் ஆழத்தில் இருக்கிற ஒரு காரியத்தில் ஒன்று, அநேக எழுத்தாளர்கள் உருவாக வேண்டும் அப்படிங்கிற, அதாவது ஆவிக்குரிய எழுத்தாளர்கள் உருவாக வேண்டும். 1 மணி நேரம் ஒருத்தரால் பேச முடியுது, ஆனால் 1 மணி நேரம் அதே பேச்சை எழுத்தாக்கி தருகிறதற்கு அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் அந்த எழுத்தை யார் செய்ய முடியுது அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு அதற்கு தேவை ஒரு பொறுமை. அதாவது இந்த ஒரு லைஃப்பில் ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்து தேவ பிரசன்னத்தை உணராத பட்சத்தில், நான் இன்றைக்கும் வரைக்கும் அந்த சாப்பிடும்போது, ஆண்டவரே இந்த ஆகாரத்தை தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இதை ஆசீர்வதியும், ஆமேன், அந்த ஜெபத்தை சொல்லிக் கொடுத்த மாதிரி என்னுடைய 19 வயதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் 53 வரைக்கும் ஒரே ஒரு ஜெபத்தை தான் நான் எழுதும்போது செய்கிறேன். அதை மாற்றுவோன்னு ட்ரை பண்ணி பார்க்க மாற்ற முடியலை. எழுதும்போது ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன். கம்ப்யூட்டரில் டைப் பண்ணும்போதும் இதை தான் சொல்லுவேன். ஆண்டவரே, மூடிய திறவும், இங்கே ஊற்றும், நீர் எழுதும். இதை தவிர இந்த 3 வார்த்தை பைபிள்லையும் இருக்குதா எனக்கு தெரில, வசனத்தில் இருக்குதான்னு எனக்கு தெரில, எனக்கு எங்கே இருக்குதுன்னு எனக்கே தெரில. நான் எப்படி இந்த படித்தேன்னு எனக்கு தெரில. இப்பவும் அதைத்தான் நான் செய்கிறேன். மூடிய திறவும், எங்கே ஊற்றும், நீர் எழுதும். ஆனால் இன்னொரு காரியம் மிக அழுத்தமாக எழுதுகிற வாலிபர்களுக்கு, நான் எழுதுகிறவங்களுக்கு உருவாகணும்னு நான் சொல்கிறது உண்டு. எப்பவும் அந்த சிலுவையை ஆண்டவர் அடிக்கடி எனக்கு அந்த எழுத்துக்காக எனக்கு சில இடத்துல ஞாபகப்படுத்துகிறது உண்டு. நான் கிராஸை மட்டும் பேசலை, அந்த கிராஸில் எழுதியிருந்ததை குறித்து பேசுகிறேன். ஆண்டவருடைய சரீரத்தை இறக்கி கொண்டு போயிட்டாங்க. அந்த எழுத்தை மாற்ற சொல்லி கேட்டாங்க, ஆனால் முடியாதுன்னு சொல்லிட்டார். எழுதுனதே அப்படின்னு சொல்லிட்டார். அது எனக்கு மிகப்பெரிய ஒரு எழுத்துக்கு அதாவது ஒரு வெறினே சொல்லுவேன். நான் அது எழுத்துக்குன்னு ஒரு வெறினே சொல்லுவேன். அதாவது வந்துடுச்சு.